அதே மலை வந்து உங்களுக்கு கிழக்கு பக்கம் வந்துட்டு இருந்துன்னா அந்த ஊரு செல்வ செழிப்பா இருக்காது. ஆனால் அவர்கள் செய்கின்ற தவறு, அந்த கர்மாவானது அவர்களை வேற விதமாக மொழி எழுத வைக்கும். மற்ற இடங்கள் ஐ சீலிங் வருது அப்படின்னா ஒரு சில குறிப்பிட்ட பிரச்சனைகளை இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா வீட்டை சுத்தி பசுமையா இருக்கணும், நிறைய மரங்கள் வச்சிருப்பாங்க, செடி கொடிகள் வச்சிருப்பாங்க. இதனால வாஸ்து கரெக்ஷன் ஆயிடும், வீட்டுக்கு நல்லது, ஏன்னா பசுமையா இருக்குன்னு. அந்த மாதிரி அமைக்கலாமா வீட்டை? தாராளமா அமைக்கலாம் மேடம். இப்போ பொள்ளாச்சி கோயம்புத்தூர் எல்லாம் போயிட்டு சுத்தி பச்சை பசேல் தான் இருக்கும். அப்ப அங்க போயிட்டு எனக்கு பச்சை பசேல்ன்றது வேணாம், இயற்கை வேணாம்னு சொல்ல முடியுங்களா? தாராளமாக அந்த இயற்கையோடு இயற்கையாக வாழுகின்ற போது நீங்க எந்த வாஸ்துவும் பார்க்க வேண்டாம். வீட்டுல ஆயாதி குழி கணக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு. அது மிகப்பெரிய ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் வீடு கட்டுற ஒரு வீடுகளுக்கு தான் ஆயாதி குழி கணக்கு பார்க்க முடியுமே தவிர, நம்ம கட்ட போற வீடு 1800 ஸ்கொயர் ஃபீட் இல்ல 800 ஸ்கொயர் ஃபீட் தான் கட்ட போறோம். அதுக்கு உள்ள இருக்கிற அமைப்பு தான் பேசுமே தவிர ஆயாதி குழி கணக்கு பேசாது. சுற்றி இருக்கிற இந்த இயற்கையான விஷயங்கள் பேசாது. இயற்கையான விஷயங்கள் இயற்கையா இருக்கு, அதை எப்படி மாத்த முடியும்? அது இல்லாத இடத்துல போய் வீடு கட்டிங்க. ஓ, தெற்குலையும் மேற்குலையும் மழை வரலாம், வடக்குலையும் கிழக்குலையும் மழை வரக்கூடாது. இந்த கான்செப்ட் மிகப்பெரிய விஷயம். அது இயற்கையா வடக்குலையும். இப்ப கொடைக்கானல், ஊட்டி, சிம்லா இந்த மாதிரி மலை பிரதேசங்கள்ல வாழறவங்களுக்கும் அப்ப வாஸ்துவுக்கும் சம்பந்தமே இல்லையே. அந்த இடத்துல வாஸ்து எப்படி நீங்க சம்பந்தம் இல்லைன்னு பண்ண முடியும்? நல்ல கேள்வி. மலையிலேயே வாழறாங்க, வடக்குலயும் மலை இருக்கு, கிழக்குலயும் மலை இருக்கு, அவங்க லைஃப் அப்படியே தான் இருக்கும். ஒரு பெரிய லைஃப் வாழ முடியாது. படுகர் இனம் மிகப்பெரிய இனம். அவர்கள் யாருமே படுகாஸ், அவங்க யாருமே ஊட்டில இல்ல, எல்லாம் வெளிநாடுகள்ல தான் இருக்காங்க. அந்த இடத்துல வாழ விடலையே. மலை பிரதேசத்துல இருந்து அவங்களுக்கான வளர்ச்சி பெருசா இருக்காது. அப்படியேதான் இருப்பாங்க. அந்த இடத்தை விட்டு வெளியே போன எங்க வீட்டுக்காரும் திருவையார் கச்சேரி போன கதை தான். இப்போ நம்ம சிட்டிக்குள்ள இருக்கோம் அல்லது இயற்கையா இருக்கும். திருவண்ணாமலையில மேற்குல மலை, திருவண்ணாமலை ஊரே செல்வ செழிப்பா இருக்கு. அதே மலை உங்களுக்கு கிழக்கு பக்கம் வந்துட்டு இருந்துன்னா அந்த ஊரு செல்வ செழிப்பா இருக்காது. மேற்குலயும் தெற்குலயும் மலை உங்களுக்கு அந்த இடத்துல வீடு இயற்கையா அமையுதுன்னா அந்த நீங்க எவ்வளவுதான் கெடுதல் பண்ணாலும் உங்களை செல்வ செழிப்பா வச்சிருக்கோம். வாஸ்துக்கு தெரியாது நீங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு. நீங்க கேள்வி கேட்கலாம். நிறைய திருட்டு பய தமிழ்நாட்டுல ரொம்ப சூப்பரா இருக்கான், அவன்லாம் எப்படி நல்லா இருக்கான்? அவன் வீடு வாஸ்துபடி நல்லா அழகா இருக்கு. ஆனால் அவர்கள் செய்கின்ற தவறு, அந்த கர்மாவானது அவர்களை வேற விதமாக மொழி எழுத வைக்கும். அப்போலோல போய் மொழி எழுதுவான், அல்லது வேற எதனா ஒரு விஷயங்கள்ல போய் துர்மரணம் நடக்கும். இது மாதிரியான விஷயங்கள் இயற்கை சரி செய்து கொள்ளும். இப்ப இந்த கடலோரமா பீச் ரெசார்ட்னு சொல்லி வாங்குறாங்க நிறைய பேர். கடலோர பகுதியில நிறைய கட்டி ரெசார்ட்ஸ் விற்கிறாங்க. நம்ம இது பண்ணணும். சோ அந்த மாதிரி இடத்துல வீடு கட்டலாமா, இல்ல கட்டின வீட்டை வாங்கலாமா? தாராளமா வாங்கிக்கலாம். அதனால பாதிப்புகள் ஒண்ணு? அதனால எந்த பாதிப்பும் வராது. எப்பனா சுனாமி வந்தாதானே பிரச்சனை. அதனால எந்த பாதிப்பும் கிடையாது. அதெல்லாம் வாங்கி கொள்ளலாம். இப்ப நிறைய பேர் ஃபேக்டரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நல்லா போயிட்டு இருக்கும், சடனா லாஸ் ஆயிடும். ஃபேக்டரி எல்லாம் நிறைய இழுத்து மூடி இருக்காங்க. திருப்பூர் சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நிறைய கம்பெனிஸ் இழுத்து மூடி சடனா அந்த தொழிற்சாலைக்கு இப்படி ஆயிருக்கும். இதற்கும் அந்த வாஸ்து குறைபாடு இருந்திருக்கும். உண்டு மேடம். அப்ப எப்படி ஒரு காலத்துல அதால நல்லா இயங்கி இருக்க முடியும், சடனா மூடி? நல்ல கேள்வி. காம்பவுண்ட் ஃபாதர் வால், வீடு மதர் வால். நீங்க ஒரு காம்பவுண்ட்ல சின்னதா ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணிருப்பாங்க, அதுல இருந்து அந்த பிசினஸ் அடிபட்டு போயிருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி சாம்ராஜ்யத்தையே தூக்கி கீழே போட்டுரும். சின்ன இடத்துல ஸ்ப்ளே மாதிரி கட் பண்ணி விட்டுருப்பாங்க வண்டி திரும்புறதுக்கோசரம். அந்த இடம் சதுரம் செவ்வகம் கட் ஆயிடும். சோ அந்த பிசினஸ் அப்படியே அடிபடும்.
ஓகே. நிறைய விஷயங்கள் இது மாதிரி தான் திருப்பூர் சைட்லயும் பெரிய பெரிய மில்களும் க்ளோஸ் ஆன கதைகள் வரலாறு உண்டு. அந்த ஸ்கொயர் ரெக்டாங்கிள் அவங்க கட் பண்ணும் பொழுது ஆற பிரச்சனைகள் தான் இது எல்லாமே. ஆமா, பிரச்சனைகள் தான் இது எல்லாமே. ஓகே. அத அவங்க சரி செய்து கொள்ளுகின்ற பட்சத்தில் அந்த இடமானது செல்வ செழிப்பா இருக்கும். அந்த காம்பவுண்ட்ல கை வைக்கும் போது முடிஞ்சு போச்சு. அப்படி பார்த்தா நிறைய பேர் நிலம் வாங்கியிருப்பாங்க. ஈசிஆர் ரோட்ல எல்லாம் வந்து நிலம் வாங்கி போட்டிருப்பாங்க. அந்த நிலத்தை யாராவது ஆக்கிரமிச்சிருவாங்களோன்னு காம்பவுண்ட் வால் தான் கட்டியிருப்பாங்க. ஆனா வந்து அவங்களால அந்த இடத்த விற்கவும் முடியல, வீடும் கட்ட முடியல. இதற்கு நல்ல கேள்வி. எப்பயுமே வந்து ஒரு காம்பவுண்ட கட்டிட்டோம்னாலே வீடு கட்ட முடியாது. அப்ப வந்து இன்னொருத்தர் ஆக்கிரமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே. முள்வேலியோ காம்பவுண்ட் வாலோ போட்டுதான் முள்வேலி போட்டுக்கலாம். வீடு கட்டும் போது அந்த காம்பவுண்ட உடைச்சாதான் வீடு கட்ட முடியும். முள்வேலி போட்டுக்குங்க, உங்க இடம்னு காட்டுறீங்க. அந்த காம்பவுண்ட கட்டிட்டீங்கன்னா வீடு உள்ள கட்ட முடியாது. ஏன், எதனால அப்படி? காம்பவுண்ட் வீடை வந்து நான் ஃபுல்லா கட்டிட்டேன், காம்பவுண்ட் கட்டிட்டேன்னு நீங்க சொல்றீங்க. உள்ளுக்குள்ள வீடு கட்டும் பொழுது அந்த இடம் வந்து நம்மளால கட்ட முடியாது. ஏனென்றால் காம்பவுண்ட் நம்ம கட்டக்கூடாது. வீடு கட்ட ஆரம்பிக்கின்ற பொழுது முதல்ல போர் போடணும், சதுரம் செவ்வகமா பார்க்கணும், அது ரெக்டாங்கிளா இருக்கா ஸ்கொயரா இருக்கான்னு பார்க்கணும். அதாவது அந்த ஷேப் அடிபட்டு போயிடும். அப்படி பார்த்தா நிறைய கோடீஸ்வரர்கள் வீட்டுல காம்பவுண்ட் வால் வீட்டை விட பெருசா இருக்கும். வாசல் காம்பவுண்ட் வால் பாத்தீங்கன்னா அந்த கேட் உயரம் பாத்தீங்கன்னா வீடு அளவு இருக்கும். அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் வைக்கலாமா? வச்சு நிறைய பேர் அப்படித்தானே இருக்காங்க, கோடீஸ்வரர் இருக்கிறாங்க. அந்த 4 பக்கமும் அந்த காம்பவுண்ட் வால் ஆனது சரிசமமாக இருக்கின்ற பட்சத்தில் நீங்க எவ்வளவு பெருசா ஆகணும்னு கட்டிக்கலாம். அதனால எந்த தப்பும் கிடையாது. இதற்கு எதுவும் இடைவெளிகள் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் கிடையாது, எதுவும் கிடையாது. நீங்க 4 பக்கமும் கிழக்கும் வடக்கும் அதிக காலி இடம் இருக்கணும். கிழக்கு காம்பவுண்ட் வாலும் வடக்கு காம்பவுண்ட் வாலை விட தெற்கும் மேற்கும் 1 இன்ச்சு பெருசா இருந்தா போதும். ஓகே. நீங்க எவ்வளவு பெரிய காம்பவுண்ட் வேணா பணம் இருந்தா போட்டுக்குங்களேன், என்ன இருக்கு இப்போ. சரி, ரைட். இப்ப வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா சீலிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சில பேர் இப்ப வந்து ஃபால் சீலிங் போட்டு அழகுக்காக கட்டுறாங்க. அந்த மாதிரி கட்டுறதுனால வாஸ்து குறைபாடு ஏற்படுமா? அது மாதிரியான விஷயங்கள் வாஸ்து குறைபாடு ஏற்படுமான்னா அதெல்லாம் நிச்சயமா ஏற்படாது. ஏன்னா அந்த உத்தரத்துக்கு ஒரு எவ்வளவு வேண்டுமானாலும் நீங்கள் உங்கள் வீட்டை அழகுபடுத்திக் கொள்ளலாம். ஃபால்ஸ் சீலிங்கால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஐ சீலிங் மட்டும்தான் பிரச்சனையை ஏற்படுத்தும். ஐ சீலிங் எங்க வரலாம் அப்படின்னா தெற்கு நடுப்பகுதி வரலாம், மேற்கு நடுப்பகுதி வரலாம். மற்ற இடங்கள் ஐ சீலிங் வருது அப்படின்னா ஒரு சில குறிப்பிட்ட பிரச்சனைகளை அந்த வீடு சந்தித்து கொண்டே இருக்கும். இப்போ அதனாலதான் நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், கிழக்கு நடுப்பகுதியில ஒரு ஐ சீலிங் வருது, அங்க படிக்கட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டுல நீங்க தாராளமா கேட்கலாம், பிளேட் உள்ள வந்துருச்சா உடம்புக்குள்ள, ஆபரேஷன் ஆயி அந்த மாதிரி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஆமா, ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்கும். நல்லா இருப்பாங்க, வண்டியில போவாங்க, கீழே விழுவாங்க, ஒரு 4 லட்சம் ரூபாய் பில்லு. இது மாதிரியான விஷயங்கள் நம்ம கேட்கலாம். அதே மாதிரி இந்த மிகப்பெரிய இந்த சாண்டர் லைட்னு சொல்லுவாங்க, அது மாதிரியான விளக்குகள் வைப்பதும் ஒரு தவறான அமைப்பு. அந்த மாதிரியும் வைக்கக்கூடாது. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா சார் சொந்த வீடு கட்டியிருப்பாங்க, ஆனா சொந்த வீட்லயே இருக்க முடியாது. அதை வாடகைக்கு விட்டு அவங்க வாடகை வீட்டுல போயிருப்பாங்க. இதற்கு எந்த அமைப்பு? தென்மேற்கு பாதிப்பு இருக்கும் மேடம், அல்லது வந்து வடமேற்கு பாதிப்பு இருக்கும். எந்த வீட்டெல்லாம் வடமேற்கு பாதிப்பு இருக்கோ அல்லது தென்மேற்கு நீண்டு இருக்கோ கோஸ் மனைன்னுவாங்க. அதே மாதிரி வடமேற்கு நீண்டு இருந்தாலும் கோஸ் மனை, எந்த மூளை நீண்டு இருந்தாலும் அது கோஸ் மனை. ஒரு வீடு கோஸா இருக்குனாலே ஓனர்ஸ் அந்த வீட்டுல இருக்க மாட்டாங்க. எவ்வளவு வருடங்கள் ஆனாலும் அவங்களால அங்க இருக்க முடியாது. வாடகை வேணா வாங்கலாம், ஆனா அந்த வீட்டால அவங்க அந்த வீட்டுல இருந்து ஒரு நல்லது கெட்டது பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்க்க முடியாது. அது கோஸ் மனையா இருக்கும். இதுக்கு இவ்வளவுதான் சிம்பிளான பதில். கோஸ் மனையில நம்ம வாழக்கூடாது. தென்மேற்கு நீண்டு இருக்கு அப்படின்னா கணவன் மனைவி பிரச்சனை உள்ள வந்துரும். கணவன் மனைவி பிரச்சனை உள்ள வந்தாலே குழந்தையின்மை பிரச்சனை உள்ள வந்துரும். ஒரு கல்யாணமான ஒரு பொண்ணு, நான் எப்பயுமே சொல்றதுதான், கல்யாணமான ஒரு பெண் வந்து தன்னுடைய அம்மா கூட நிறைய நேரம் பேசக்கூடாது. பேசினா குடும்பம் கெட்டுடும். அது தென்மேற்கு பிரச்சனையில வரும். சிம்பிளான விஷயம், இவ்வளவுதான். இப்ப வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு முதல்ல வீடு கட்டியிருப்பாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு மேல கட்டுவாங்க, திருப்பி 3வது மாடி கட்டுவாங்க. இந்த மாதிரி வீடு மேல வீடு கட்டிட்டு போறதுனால அந்த கீழே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? இல்ல அதெல்லாம் அது மாதிரி எந்த பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது. அந்த வீடு யார் பேரில் இருக்கிறதோ அந்த அமைப்புகள் தவறானால் அவர்கள் தான் பாதிக்கப்படுவார்கள். அந்த வீட்டுல வாடகை இருக்கிறவங்க ஒரு 15% பாதிக்கப்படுவாங்க. அந்த வீடு யார் மேல பத்திரம் இருக்கோ அவர்கள் முழுவதுமாக பாதிக்கப்படுவார்கள். இவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். தென்கிழக்குல தேவையில்லாத நான் சொன்ன மாதிரி செப்டிக் டேங்க், உயரமான விஷயங்கள் வந்தா அங்க கேன்சர் வரும்.
தென்மேற்குல பள்ளம் வந்தா அந்த இடத்துல டைவர்ஸ் வரும். வடமேற்குல தேவையில்லாத உயரமான சில விஷயங்கள் வருகிறது அப்படின்ற பொழுது வடமேற்குல என்ன ஆகும் அப்படின்னா அந்த கர்ப்பப்பையில கட்டி வர்றது, இந்த இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வடமேற்கு. அப்போ அந்த இடத்துல பிரச்சனைகள் வரும். யார் யாரெல்லாம் இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், சாய்பாபா யார் யார் கும்பிடுறாங்களோ, வேலைக்கிழமானா யார் யார் சாய்பாபாவுக்கு கேசரியில கலர் போடாம நெய்வேத்தியம் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே கால்வலி ஷியோரா இருக்கும். சாய்பாபாவை கும்பிட்டா கால்வலி இருக்கும். சாய்பாபாவை ஜஸ்ட் ஹாய் பாய்ன்னு வச்சுக்கலாமே தவிர சத்யநாத் ஷீரடி மகாராஜுக்கு ஜெயின்னு சொல்லி டெய்லி சாய்பாபா கூடயே குடும்பம் நடத்துறாங்க அப்படின்னா அவன் கடைசி வரைக்கும் சாய்பாபா கூட தான் குடும்பம் நடத்தலாம். ஷீரடிக்குள்ள போய் உட்காந்துக்கலாம். குடும்பம் எதுக்கு நடத்தணும்? சாய்பாபா கோவிலோட நிறுத்திக்கணும், வீட்டுக்குள்ள. ஆமா, அவரை உள்ள கொண்டு வந்தீங்கன்னா வடமேற்கு பிரச்சனை ஆயிடும், கால்வலி ஷோரா இருக்கும், கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கும். சாய்பாபான்னு ஒரு செயின்ட் தான், நான் தவறு சொல்லல. அவருக்கு ஒரு 40-45 வயசுல யாராவது உட்கார்ந்துகிட்டு வேலைக்கிழமை ஆனா பூஜை பண்ணிக்கிட்டு கேசரி கலர் இல்லாம நெய்வேத்தியம் பண்ணிக்கிட்டே இருந்தா அவங்கள டிக்கெட் எடுக்க போறாருன்னு அர்த்தம். சீக்கிரம் கூப்பிட்டு பாரு சாய்பாபா. அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும். அது மாதிரியான அமைப்புகள் இருக்கும். கால்ல நீங்க வேணா பாருங்க, சாய்பாபா கும்பிடுறவங்க எல்லாருக்குமே கால்ல பிரச்சனை இருக்கும், கால்ல ஆபரேஷன் நடக்கும். அது வடமேற்கு சம்பந்தப்பட்ட விஷயம். சாய்பாபாவை அறவே தவிர்த்து கொள்வது சால சிறந்தது. கும்பிட வேணாம்னு சொல்லல, ஹாய் பாய்ன்னு வச்சுக்கணும். இப்ப நிறைய நீங்க ஒரு ஜோதிடராவும் இருக்கிறதுனால இந்த ஒரு கேள்வி, நிறைய பேருக்கு சொந்தமா ஒரு வீடு வாங்கணும், ஒரு நிலமாவது நம்ம பேர்ல கடைசி காலத்துக்குள்ள வாங்கிடணும்னு. இந்த அமைப்பு கூட ஜாதகத்துல இருக்குமா? இந்த மாதிரி இவங்களுக்கு தான் வீடு அமைப்பு இருக்கு, இவங்களுக்கு தான் சொந்த நில அமைப்பு இருக்குன்னு இருக்குமா? அந்த மாதிரி ஏதாவது? அது கிழக்கா இருந்தாலும் வடக்கா இருந்தாலும் தெற்கா இருந்தாலும் மேற்கா இருந்தாலும் அந்த அமைப்புகள் என்பது அவரவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயமே தவிர ஜாதகம் பார்த்து உனக்கு கிழக்கு வாசல் நல்லது, வடக்கு வாசல் நல்லது, தெற்கு வாசல் நல்லது அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா லக்னத்துல இருந்து 4ஆம் இடம் சுபபோக வீடு ஸ்தானம், அந்த வீடு உனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர நம்மளுடைய மனசு உட்பட்டது கிடைக்கும்னா ஷோரா கிடைச்சிரும் மேடம். நமக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னா நீங்க ஜாதகத்தை தூக்கிட்டு அலைஞ்சிங்கன்னா கடைசி வரைக்கும் எல்லாருக்கும் ஃபீஸை கொடுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணுமே தவிர எனக்கு ஒரு வீடு வேணும், கடைசியில நான் நிம்மதியா உட்காரணும் அப்படின்னா எந்த ஊர்ல தனி முருகர் நிக்கிறாரோ, வள்ளி தெய்வ யானை இல்லாம தனி முருகர் இருக்கிற இடத்துல, பழனி மாதிரி, பழனி அல்லது திருப்போரூர் கந்தசுவாமி அல்லது திருவிடைக்கழின்னு ஒரு ஊர் இருக்கு, திருவிடைக்கழி, அந்த ஊர்ல முருகர் தனித்து நிற்பார். அந்த ஊர்லயும் நவகிரகம் இல்லாத கோவில் அது. திருச்செந்தூரும் நவகிரகம் இல்லாத கோவில். இந்த 2 முருகர் தான் நவகிரகம் இல்லாத கோவில். திருவிடைக்கழி முருகரும் திருப்போரூர் கந்தசுவாமியும் தனி முருகர் எங்க இருக்காரோ இந்த வடபழனி கூட வச்சுக்கலாம். செவ்வாய்க்கிழமை செவ்வரளி பூசாற்றி 8 வாரம் அல்லது 9 வாரம் அந்த முருகரை செவ்வாய்க்கிழமை தரிசனம் பண்ணா நிச்சயமா ஷோரா நமக்கு ஒரு இடமாவது உண்டு, வீடாவது உண்டு. அதற்கு உண்டான வழியை அவர் காட்டுவார். ஆமா, அது தனி முருகரா இருக்கணும். திருவிடைக்கழி முருகர் ரொம்ப விசேஷம். திருச்செந்தூர் செந்திலாண்டவன் வாரம் போக முடியுமா? பிராக்டிகலா முடியாது. அப்போ சென்னையில இருக்கவங்க வடபழனி போலாம், இங்க திருப்போரூர் கந்தசுவாமிய போய் பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை செவ்வரளி பூசாற்றி நம்ம வேணும்னா ஷோரா நமக்கு வீடு உண்டு. இவ்வளவுதான் விஷயம். சரி, இப்ப இன்னொரு ஒரு விஷயம் அப்படின்னா, வெளிநாட்டுக்கு போகணுங்கிறது நிறைய பேருடைய கனவு. இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போகணும், சம்பாதிக்கணும், செட்டில் ஆகணும். இப்ப இந்த வாஸ்துங்கிற விஷயம் நம்ம இந்தியால மட்டும்தான் நம்ம பாக்குறோமா, இல்ல வெளிநாட்டுலயும் வாஸ்துங்கிற விஷயம் கண்டிப்பா பாப்பாங்களா? எல்லா ஊர்லயுமே யூனிவர்சல் ரூல் மேடம். 98 டிகிரிக்கு மேல போனா ஜுரம் தானே. ஆமா, கண்டிப்பாக. இந்தியாவிலயும் அதேதான், அமெரிக்காவிலயும் அதேதான், ஆஸ்திரேலியாவிலயும் அதேதான். அப்போ வாஸ்து என்பது எல்லா இடத்துலயும் சமம் தான். அப்ப நிச்சயமா அங்க வீடு வாங்குறவங்க இல்ல வாங்கின வீட்டை கட்டின வீட்டை வாங்கினவங்க எல்லாருமே வாஸ்து பார்த்துதான் இருக்காங்க. வாஸ்து பாக்குறாங்க. என்னுடைய கிளைண்ட்ஸே மெல்போர்ன்ல இருந்து பேசுறாங்க, லண்டன்ல இருந்து பேசுறாங்க, துபாயில இருந்து பேசுறாங்க, சிங்கப்பூர்ல இருந்து பேசுறாங்க. ஆஸ்திரேலியாவுல வீடு ஒரு அமைப்பு அமைச்சிட்டாங்கன்னா அதை மாத்துறதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு. ஆனா இந்தியால இருக்கிற மாதிரி அப்படி ஈஸியா இஷ்டத்துக்கு நம்ம ஒரு கவுன்சிலரை கூப்பிட்டு லஞ்சம் கொடுத்துட்டு இஷ்டத்துக்கு மாத்தி நம்ம இந்தியாவுல கட்டி கொள்வது போல் வெளிநாடுகளில் முடியாது. அவங்க கட்டிட்டாங்கன்னா இதுதான் கடைசி வரைக்கும்.
அதை மாத்துறதுன்றது கஷ்டம். ஒரு சில அமைப்புகள் மட்டும் நீங்க இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க, இது இருந்தா நல்லது, இந்த சுவாமியை தரிசனம் பண்ணிக்கோங்க, கூகுள்ல இருந்து இந்த போட்டோ எடுத்துக்கோங்க, இந்த சுவாமியை புடிச்சுக்கோங்க, இவ்வளவுதான் நாங்க சொல்லுவேன். சோ அது அங்கேயும் வந்து இதுக்கான ரெமெடி எல்லாம் நீங்க குடுக்குறீங்க அந்த கட்டின வீட்டுக்கும். இந்த மரம் வச்சுதானே நிறைய அங்க ஃப்ளோரிங் இருக்கும். வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஃப்ளோரிங்கை விட சிமெண்ட் ஃப்ளோரிங்கை விட மர ஃப்ளோரிங் தான் நிறைய வைக்கிறாங்க. வாஸ்துப்படி அந்த மாதிரி மர ஃப்ளோரிங் வைக்கலாம். வேற என்ன பண்ண முடியும்? இல்லாத இடத்துல வச்சுக்கிறாங்க. அந்த மரம் என்பது குரு. ஆமா. மரத்தை வைத்து வீடு கட்டி கொள்கிறார்கள். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, உள்ள இருக்கிற அமைப்பு தான் பேசுமே தவிர வேற கிரகங்களோ வேற எதுவும் பேசாது. அமைப்பு தப்புன்னா கிரகங்கள் சரியாக இருந்தாலும், நமக்கு நல்ல தசை நடந்தாலும், நல்ல புக்தி நடந்தாலும் அதற்குண்டான வேலையை அது செய்து விட்டு போய்விடும்.